தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 35 இயர் ஓல்டரான ஒரு பையன். அந்த பையன் அங்கேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கான். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்னா என்னன்னு நம்மள நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்கல்ல. ஏதாவது ஒரு கோர்ஸ்ல வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்கல்ல. அது முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல வந்து பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அவங்க அதுல வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஆளு அப்படின்ற மாரியான ஒரு அர்த்தம். அப்போ அந்த பர்ட்டிகுலர் நபர் நான் சொல்றேன்ல 35 இயர்ஸ் ஓல்டான அந்த நபர், அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பையன், அவனுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகப்பட்டிருக்கான். அந்த பையனோட அட்டெண்டன்ட்டா அவங்க அப்பா, அம்மா வந்து எங்கேயோ வெளில போயிருக்காங்க. அதனால அந்த பையனோட அட்டெண்டன்ட்டா, அந்த பையனோட தங்கச்சி 15 இயர் ஓல்டான அந்த பொண்ணு, அந்த பையன் கூட வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணக்கூடிய இந்த 35 இயர் ஓல்டான அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பா, அம்மா கூட இல்ல. அந்த பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு, அந்த பொண்ண வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அ அந்த எனக்கு சொல்றதுக்கே நாக்கு கூசுது. லைக் அந்த பொண்ண அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து பயந்து போயி கத்தியிருக்கு. அதுக்கு அதுக்கு அது அந்த பொண்ணு கத்துனதுனால, அந்த டாக்டர் அங்கருந்து பயந்து போய் அவரு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா வந்த உடனே அந்த பொண்ணு வந்து அழுதுட்டே இந்த மாரி நடந்துச்சு அப்டின்ற மாரி அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இன்ஃபார்ம் பண்ண உடனே பேரண்ட்ஸ்க்கு எப்டி இருந்தாலும் வந்து பயம் வரும்ல. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அத பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆளுங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் வந்து அந்த டாக்டர அரெஸ்ட் பண்ணி போக்சோ ஆக்ட் கீழ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படிச்ச நபர், அவருக்கு என்ன சொல்றது? ஒரு 15 வயசு ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாரி நடந்துக்கிற அளவுக்கு அவங்க வந்து உங்க படிப்ப வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குது. கேவலமா இல்ல? ரொம்ப நெனச்சு பார்க்கவே வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயலா இருக்கு இது. ஒரு 15 வயசு குழந்தைக்கு இந்த மாரியான ஒரு நிலைமை தேவையா? ஒரு 35 வயசுல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவ்ளோ நல்லா படிச்சா தான் மட்டும் ஒரு டாக்டரா இருக்க முடியும். அப்படி இருந்த ஒரு ஆளு இந்த மாரியான ஒரு கேவலமான ஒரு செயல வந்து அவன் பண்றான்னா, அப்ப அவன என்ன சொல்றது? அவன் இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 2025ல அதே ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு நர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு இதே மாரியான ஒரு அபியூஸ் ஒண்ணு நடந்திருக்கு. அதனால அவன் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, அவன் வந்து கோர்ட்க்கு போய் முறைப்படியா அந்த கேஸ முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் வந்திருக்கான். அப்போ மேல ஏற்கனவே இந்த மாரியான ஒரு கேஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ அவன் எந்த மாரியான ஒரு நபர் அப்படின்றது வந்து தெரியுது. எனக்கு தெரியல. மக் அ சில மனிதர்கள் வந்து எப்படி இவ்ளோ கேவலமா இருக்காங்க? இவங்கலாம் வந்து மனசாட்சிய கழட்டி வச்சுட்டு வந்து அவங்களோட வேலைகள வந்து அவங்க செய்வாங்களா? ஒரு நல்ல படிச்ச ஒரு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எப்பவுமே வந்து டாக்டர்ஸ் கிட்டயும் வந்து லாயர்ஸ் கிட்டயும் ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்டின்னுவோம்ல. அப்போ ஒரு உடம்பு முடியலன்றது காரணத்துக்காக தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ அ கூட்டு வராங்க. அப்போ ஒரு மதிக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் செய்ற செயலா இது? ம். கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு அ எனக்கு தெரியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா வந்து போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்டின்ற மாரியான ஒரு கன்ஃபர்மேஷன வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணுங்களுக்கு எதிர்க்க பொண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது. குழந்தைங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறையவே நடக்குது. அண்ட் இன்னும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணா தான் இந்த மாரியான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல நடக்காது. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு கூட வந்து இது ஒரு லெசனா இருக்கும். அ இந்த ஏன்னா குழந்தைங்க வளர்ற பருவத்துல வந்து யார நம்புறது, யார நம்பாம இருக்கிறது அப்படின்றது வந்து தெரியாது. நெறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ குட் டச், பேட் டச் அப்படின்றது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து சரியான ஒரு விதமா இருக்கா? இது வந்து தவறா இருக்கா? அப்படின்றது வந்து ஒரு குழந்தையால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா, ஒரு குழந்தைய வந்து ஒரு குழந்தையா இருக்க விடாம, அந்த குழந்தைகிட்ட இந்த மாரியான ஒரு ட்ராமா வந்து ஒரு சின்ன வயசுலயே குடுத்தா, அந்த குழந்தை வளரும்போது, இது வந்து லைஃப் லாங் அந்த குழந்தை அந்த மாரியான ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த குழந்தையோட மனசுல வந்து கண்டிப்பா இருக்கிற ஒரு சம்பவம் தான் அது. நம்ம என்னதான் வந்து குழந்தைங்கள பொத்தி பொத்தி வெளியில இருக்கிறவங்க நெறைய நெறைய கேவலமான மக்களுக்கு நடுவுல வந்து விடக்கூடாது. நம்ம வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கணும்னு நம்ம நெனச்சா கூட, இந்த மாரியான ஒரு கேவலமான மனுஷங்க, இந்த மாரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ நம்ம வீட்ல இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி குடுக்குறாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து க
ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூல்ஸ வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.